தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பல வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் ஒருமுறை உங்களோடு சேர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய் தேவ ஆவியானவர் நமக்கு தர்ற வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 - 23 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் அவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரரே, ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை என்று சொல்லி அவர்களை துரத்தி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாம் அற்புதங்களை அடைகிறதுனால அல்லது அற்புதங்களை செய்கிறதுனால யாரும் இயேசு இருக்கிற இடத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுறதுனாலேயோ ஆராதிக்கிறதுனாலேயோ யாரும் இயேசு இருக்கிற இடத்துக்கு செல்ல முடியாது. பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த பரலோக தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் மாத்திரம்தான் அங்கே செல்ல முடியும். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் நாம் வாங்கி இருக்கிறதுனால ஒரு நாளும் இயேசு இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. இந்த காரியத்தை நீங்க தெளிவாக விளங்கி கொள்ளணும். நீங்கள் இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பரலோக ராஜ்யத்தின் தேவன் பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்திருக்க வேண்டும். அந்த சித்தப்படியான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும்ங்கிறது மிக மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். ஆகவே இந்த நாட்களில் அதிகமாக இந்த உலகத்தின் காரியங்களை அதிகமாய் ஜனங்கள் விரும்புகிறார்கள். அதற்காய் அதிகமாய் ஜெபிக்கிறார்கள். அதற்காய் பல இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அதெல்லாம் அடைஞ்சாலும் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு தான் அவர்கள் போக வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு உயிரை தந்திருந்தால் ஒரு நாள் இந்த உயிரை இழந்துதான் நீங்கள் பரலோகத்துக்கு போனோம். உங்களுக்கு வருமானத்தை அல்லது வேலையை அல்லது உலக காரியங்கள் எல்லாம் தந்திருந்தா எல்லாவற்றையும் நீங்க இழந்துதான் பரலோகத்துக்கு போனோம். அப்ப பரலோகத்துக்கு போனோம்னா அந்த பரலோக தேவ சித்தம் செய்து அல்லது அங்கே போவதற்கு என்ன தகுதி அடைந்தோம் என்று சொல்லி மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. சுவிசேஷத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பண்ணின முதலாவது பிரசங்கத்தை குறித்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என வாசிக்கிறோம். இயேசுவின் முதலாவது பிரசங்கம் பரலோக ராஜ்யத்துக்கு நேரா உங்க முகத்தை திருப்புங்க, வாழ்க்கையை திருப்புங்க. பரம் என்று சொன்னால் மேலே என்ற அர்த்தம். ஹெவன்லி கிங்டம், மேலே ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதற்கு நேராய் உங்கள் முகங்களை திருப்பணும். யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்து அந்த பரலோகத்துல அந்த பிதாவின் வீட்டில் நான் ஆயத்தம் பண்ண போறேன். நான் அங்கே ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படியாய் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். பரலோக ராஜ்யம் மேலே இருக்கிறது, அது இந்த உலகத்தில் இல்லை. ஒருவேளை ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த உலகத்தில் வாழும்போது பிறப்பு முதல் இறப்பு வரை எத்தனையோ காரியங்கள் தேவையா இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது. இந்த வாழ்க்கையின் காரியங்களை நாம் அடையத்தான் ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், ஜபம் பண்றோம். ஆண்டவர் இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தின் காரியங்களை பற்றி
பேசாம அவர் ஏன் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும்? முக்கியமான ஒரு கேள்வி நமக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவன் இந்த உலகத்தை படைத்தார், அதை பரலோகம் போல படைத்தார், சாபமில்லாத நிலையில படைத்தார் என்று சொல்லி நம் ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அவர் நல்லது என்று கண்டார் என்று வாசிக்கிறோம். தேவன் மனிதனை தம்முடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டு பண்ணினார் என ஆதியாகமம் 1:26 நாம் படிக்கிறோம். தேவ சாயல்னு சொன்னா தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தன்மையில் மனிதனை படைத்தார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அதாவது ஒருவராய் சாவாம உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் தான் தேவன் என்று வாசிக்கிறோம். அவர் சாவாம உள்ளவராய் இருந்தா, அமர்த்தியதை உள்ள தேவனாய் இருந்தா, மனுஷனையும் ஆதாம் ஏவாளையும் சாவாம உள்ளவனை தான் படைத்திருந்தார் என்பதுதான் உண்மை. சங்கீதம் 104:2 சொல்லுகிறது, ஒளியை உடையாய் அணிந்திருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒளி உடையை கொடுத்திருந்தார் என்பதாக சங்கீதம் 8:5 சொல்லுகிறது. மனுஷனை தேவ தூதரை விட சற்று சிறிதாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்முடைய வலது பார்சத்திலே சந்தோஷமும் நித்திய பேரின்பமும் இருக்கிறது என்று சொல்லி இருந்தா, அவர் சந்தோஷ பூரண உள்ளவனாய் இருந்தா, மனுஷனை அவர் சந்தோஷ பூர்ணமான நிலையில் தான் அவர் படைத்திருந்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் பூரண சற்குணராய் இருந்தா, அவர் மனுஷனை பூரண சற்குணராய் தான் அன்று படைத்தார் என்பதுதான் உண்மை. அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தங்க மனிதனிடத்துல வந்து உலாவி பேசுகிற சத்தத்தை கேட்டாங்கன்னு வாசிச்சா, தேவ உறவில் ஆதாம் ஏவாள் வாழ்ந்தாங்க. சாவிற்றவர்கள், ஒளி உடையை அணிந்தவர்கள், சந்தோஷ பூர்ணதை நிறைந்தவர்கள், தேவனுடைய பூர்ண சற்குணத்தை அணிந்தவர்கள், தேவ உறவில் ஐக்கியத்தில் வாழ்ந்த ஆதாமும் ஏவாளும் இந்த தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. ஆதியாகமம் 2:17 தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சம் இருக்கு, அது இப்ப புசிக்கப்படாது, அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இப்ப நன்மை மட்டும்தான் இருக்கு. வெளியே ஒரு தள்ளப்பட்ட தூதன் இருக்கிறான், அவன் உள்ள வர்றதுக்கு நீ அனுமதிக்கப்படாது, நீ தோட்டத்தை பாதுகாக்கணும். ஒருவேளை அவன் ஏற்கனவே கலகக்காரன், அவனை பற்றி ஒரு தனிப்பட்ட இன்னொரு வரலாறு இருக்கிறது, அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏதாவது குழப்பம் ஏற்பட்டோம், அதை ஹேண்டில் பண்றதுக்கு அந்த தீமையை குறித்த அறிவு தேவைப்படலாம். அதனால இப்ப சாப்பிடாண்டான்னு சொன்னதா ஹீப்ரூ டெக்ஸ்ட்ல ஒரிஜினல்ல நாம படிக்க முடியும். இப்போ சாப்பிடாண்டோம், நான் சொல்லி சாப்பிடும்போது வெளியே ஒருவன் இருக்கிறான், அவன் சொல்லி சாப்பிடும்போது நீ அழிவுக்குரியவனாய் மாறுவாய்ன்னு அந்த பகுதி இருக்கும். சரி, இப்ப கர்த்தர் போய்விட்டான், பிசாசு வர்றான், அவன் சொல்றான் நீங்க புசிச்சா சாக மாட்டீங்க, அவர் சொல்றார் புசிக்க நாளில் சாகவே சாவாய்னா, இவன் சொல்றான் நீங்க சாக மாட்டீங்க, அவர் பொய் சொல்றார். இப்படி ஒருதான் சொல்றான். உடனே இவங்க சிந்திச்சிருக்கணும், நமக்கு எல்லாம் படைச்சு ஆசீர்வதித்து இந்த மேன்மையை தந்து வைத்திருக்கிற தேவனுக்கு எதிராக அவர்தான் பேசுனா உடனே சிந்தரிச்சிருக்காண்டாமா? பகலின் குளிர்ச்சியான வேளையில் வர்ற கர்த்தரிடத்துல இதை பற்றி கன்சல்ட் பண்ணியிருக்காண்டாமா? அதை செய்யல, கர்த்தரை அசட்ட பண்ணாங்க. கண்டவனுக்கு பின்னான போனதுனால சாபம் வந்துட்டு அவங்களை மூடி இருந்த ஒளி உடை அவர்களை விட்டு அகன்று போயிற்று. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16-19 சொல்லுகிறது, ஸ்திரியை பார்த்து சொன்னா, நீர் பெருகும் போது வேதனை பெருக பண்ணுவேன், நீ ஏன் சித்தம் செய்யல, நீ தான் சாத்தான் சித்தம் செய்யறதுக்கு காரணமாயிற்று, நீ பரிசுத்தத்தை இழந்துட்டு இனி உன்னுடைய வம்சம் உன்னை விட மோசமா இருக்கும், உன்னை விட மோசமான துன்மார்க்க சந்ததியா இருக்கும் என்று கர்த்தர் அறிஞ்சபடினால்தான் நீ பெருக வேண்டாம்னு சொன்னார். ஆதாம் இடத்துல சொன்னார், நீ என் சத்தத்தை அசட்ட பண்ணிட்டு நீ ஸ்ரீயின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், குறுக்கு முள்ளும் அழைப்பிக்கும், அது பலன் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டீர்கள்,
பிள்ளைகள் மண்ணுக்கு திரும்பவில்லை சாபத்தை போட்டு தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். இந்த உலகத்தின் வரலாறு அடிப்படை இப்படிதான் ஆரம்பிக்கிறது. இந்த உலகம் சாபத்தில் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை துன்மார்க்க வம்சங்களும் மனிதர்களும் இந்த ஆதாம் ஏவாள் வம்சத்துல தான் வந்தாங்க. ஏன்னா தேவன் அறிஞ்சிருந்தார், நீ சாத்தான் பின்னால போன உன் பிள்ளைகள் ஒன்னை விட அதிகமா போவாங்க. அனைத்தும் சாபமாயிற்று. ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் தேவ சித்தம் சேர லைன்ல வந்தாங்க. அத்தனை துன்மார்க்க வம்சமாய் பெத்து போட்டுட்டு ஆமா அந்த வரிசையில வந்துட்டே இருக்கு. ஓகே, இந்த சூழ்நிலை தான். அதன் பிறகு கர்த்தர் பார்த்தா ஒருத்தனும் சரியில்லை. ஆதியாகமம் 6:5 மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டார். பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டார். தாம் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஐயோ இவர்களை படைச்சிட்டமேன்னு சொல்லி அவர் வருந்த வேண்டியதாயிற்று. நோவா மட்டும் தேவனோடு சஞ்சரிக்கிறான். நோவா பேசுறான், ஜனங்களை எச்சரிச்சான். அவங்க கேட்கிறதா இல்லை. ஜல பிரளயத்தை உண்டாக்கி நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்து விட்டு அனைவரையும் அழித்து போட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்புறம் நோவா குடும்பம் மட்டும் அவங்க வம்சமும் சரியில்லை. இப்போ ஒரு மனுஷன் அவன் ஆபிரகாம், நான் காட்டுகிற தேசத்துக்கு போன்னு சொன்னான். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு போறான். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வம்சத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவர்களை தனியா எடுத்து எகிப்தில் இருந்து தனியா எடுத்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து அவர் சொல்றார், லேவியர் 20:26, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்னுடையவர்களாய் இருக்கும்படி நான் பெரிதெடுத்தேன் என்று சொல்லுவார். காரணம் ஆதாம் போயிட்டான், அவன் வம்சம் போயிட்டுது, நோவா வம்சம் போயிட்டுது, யாரும் இல்லை, இனி உன் வம்சம் அது இருக்கா பார்க்கலான்னு சொல்லிதான் அவர்களுக்கு ஆசீர்வாத வாக்குறுதிகளை கொடுக்கிறார். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்துல நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி முதல் 14 வசனத்துல ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமா கொடுத்தா இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? யாத்திராகமம் 32:4 சொல்லுகிறது, ஒரு கண்ணு குட்டியை உண்டு பண்ணி அவர் விக்கிரக ஆராதனை செஞ்சு கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்க. 10 தடவை கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி எண்ணாகம புஸ்தகத்தில் நாம வாசிக்கிறோம். எண்ணாகமம் 14, 22, 23 அந்த வசனங்களில் வாசிக்க முடியும். 32 34 வரை எல்லாம் வாசிச்சா 10 தரம் பரீட்சை பார்த்தாங்க. கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை தர மாட்டேன், ஆசீர்வாதம் தர மாட்டேன், வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் வெல்லும் என்று சொல்லி எல்லாரையும் 40 வருஷமா வட்டம் கரைக்கி வனாந்திரத்தில் புதைத்து போட்டார். 20 வயசுக்கு கீழே இந்த தேவனுடைய மகத்துவங்களை எகிப்தில் இருந்த வல்லமையில பார்க்காத ஜனங்கள் பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்கள மட்டும் கானானுக்குள்ள அனுப்பினார். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லா பச்சையான மரத்துக்கு கிளையும் விக்கிரகாரதம் செஞ்சாங்க. எசேக்கியேல் 8:5 சொல்லுகிறது, எருசலேம் தேவாலயத்திலே விக்கிரகத்தை வச்சு கர்த்தரை எரிச்சல் ஊட்டினாங்க. தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தரை எச்சரிச்சா கேட்கறது பாடு கிடையாது. விளைவு என்ன தெரியுமா? எரேமியா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நேபுகாத்நேச்சருடைய ஸ்தானாபதி நெபுசராதனை அனுப்பி எருசலேமை தீ கொளுத்தி போட்டார். தேவாலயத்தை உடைத்து நொறுக்கி போட்டார். அரண்மனைகளை தீ கொளுத்தி போட்டார். எல்லா பிரதானிகள் நிறைய பேரை பிடிச்சிட்டு போய் படுகொலை, பிரதான ஆசாரியன் படுகொலை செய்யப்படுகிறான், துணை ஆசாரியன் படுகொலை செய்யப்படுகிறான், மந்திரிமார் தலைவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்படுறாங்க. வேற ஜனங்களை அவன் கைது பண்ணி அவன் பாபிலோனுக்கு கொண்டு போறான். கொஞ்சம் ஏழைகளை திராட்சை தோட்டங்களை பராமரிக்கிறதுக்கு வச்சுட்டான். தேசத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 65:17 கர்த்தர் சொன்னார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவில நினைக்க மாட்டேன், மனசுல வரப்படாது. ஆதாம பார்த்துட்டேன், அவனுக்கு வம்சத்தை பார்த்துட்டேன், நோவா வம்சம் பார்த்துட்டேன், ஆபிரகாமின் வம்சத்தை பார்த்துட்டேன், இனி இந்த உலகமே எனக்கு வேண்டாம், இது ஆசீர்வதிக்க போறதில்லை. 2 முறை சான்ஸ் கொடுத்தேன். ஆதியாகமம் 1:28 கர்த்தர் ஆபிரகாம் ஆதாமிடத்துல சொன்னார், நீ பல்லுகி பெருகி பூமியை நிரப்பு கீழ்ப்படுத்த ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்தான். ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம், உன் வம்சத்தை ஆசீர்வாதம் சொன்ன அவங்களும் கர்த்தரை எரிச்சலூட்டி இழந்தாச்சு. இந்த உலகமும் போதும், இது ஆசீர்வதிச்சதும் போறோம். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்குவேன் என்று சொல்லிவிட்டு தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். அவர் வந்து மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று முதலாவது பிரசங்கம் பண்ணார். ஹல்லேலூயா.
பரலோகம் பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம். பிதாவாகிய தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்கு செல்லணும்னா இந்த உலகத்தில் வாழும்போது பரலோக பிதாவின் சித்தம் செய்யணும். ஏன்னா இப்ப பரலோக இந்த உலகம் சாத்தானுடைய ஆளுகை கீழே வந்துட்டு ஆதாம் ஏவாளை தன் கட்டுப்பாட்டில் எடுத்து தேவனுக்கு எதிராக திருப்பி விட்டு சாபத்தை உண்டாக்கினவன் பிசாசுதான். காயினுக்குள்ள புகுந்து அவனை கொலைகாரன் ஆக்கினவன் பிசாசு என்று சொல்லி யோவான் 8:44 இயேசு சொன்னார், பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். எல்லா மனிதர்களையும் தேவ சாயலில் அல்லது பூரண சற்குணத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களை அந்த துன்மார்க்க குணத்தில் மாத்தினது இந்த பிசாசுதான். அந்த ஆபிரகாமின் வம்சமாகிய இஸ்ரவேலரை விக்கிரக ஆராதனைக்கும் தேவனை எரிச்சல் விட்டுகிற காரியங்களை செஞ்சவன் இந்த பிசாசுதான். பிசாசு முழு உலகத்தையும் கைப்பற்றி விட்டான். லூக்கா 4:5 இயேசுவிடத்தில் பேசுறான், இந்த உலகம் முழுவதும் எனக்கு கொடுத்திருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் நான் கொடுப்பேன், நீ என்ன பணிஞ்சுக்கிட்டா உனக்கு தருவேன்னு நேரா பேசணும், பொய் பேசல. அவன் உண்மைதாங்க பேசணும், அவன் சொன்னது உண்மைதான். அதனாலதான் யோவான் 14:30 இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு உரியது ஒண்ணு என்கிட்ட இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். யோவான் 18:36-37 என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று இயேசு பிலாத்துவிடத்தில் பேசினார். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கன்கள் கிடக்கிறது என்று யோவான் சொன்னார். 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இராதபடி அவர்கள் மனக்கண்களை குருடாக்கினான் என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:3 வந்தோம். ஏவாளை வஞ்சித்த பிசாசு தந்திரத்தினாலே உங்களையும் உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? நாங்கள் பிரசங்கிக்காத இன்னொரு இயேசு, இன்னொரு சுவிசேஷம், இன்னொரு ஆவியை அவன் கொண்டு வருவான்னு சொன்னார். சபையையும் பிசாசு கைப்பற்ற விட்டான். அல்லேலூயா. இந்த லட்சணத்துல தான் நாம உலகத்தில் இருக்கிறோம். மீண்டும் ஆண்டவர் அழைக்கிறார், பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்யணும். ஒன்னில் பரலோக பிதாவுக்கு சித்தம் செய், அல்லனா பூலோக பிதாவுக்கு சித்தம் செய். மனிதர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? நம்பர் 1, இந்த உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள கிடக்கிறதுன்னு பார்த்துட்டோம். 2 தீமோத்தேயு 2:26 சொல்லுகிறது, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளியும்படி சாந்தமாபதேசம் பண்ணணும். மனிதருடைய மனம் பிசாசின் பிடியில் இருக்கிறது. எபேசியர் 2:2-3 சொல்லுகிறது, கீழ்ப்படியாமை தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரவின் ஆவிக்கு ஏற்றபடி உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி மனசு மாம்சம் வெறுமனபடி ஜனங்கள் செய்கிறார்கள் சொல்லி இருக்கு. இந்த உலகம் பிசாசின் பிடியில இருக்கு, மனிதர்களுடைய மனங்கள் பிசாசின் பிடியில இருக்கு, அது அசுத்த ஆவியின் பிடியில இருக்கு. ஆகாயத்து அதிகார பிரவின் ஆவி அவர்களை ஏக்கிறதுனால தான் இந்த உலகம் இப்படி இருக்கு. இந்த உலகத்தின் வழக்கங்கள் செயல்பாடு இப்படி இருக்கு. உலகத்தின் வழக்கங்களை பின்பற்றவங்க ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவியின் பிடியில இருக்கிறாங்க. ஆனா பரலோகத்திலிருந்து வந்த இன்னொரு ஆவி இருக்கிறது, இயேசு கொடுக்கிற ஆவி இருக்கிறது. யோவான் 14:15 அவர் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருது அன்பா இருந்தா அவனுக்கு நாம் பிதாவிடத்திலிருந்து சத்திய ஆவியாகிய பரலோகத்தின் தேவ ஆவியை நான் அனுப்புவேன்னு சொல்லுகிறார். அந்த ஆவி வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், என் வசனங்களை நினைப்பூட்டுவார் என்று சொல்லுகிறார். 14:23 ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் பிதா அன்பா இருப்பார், நாங்க வந்து வாசம் பண்ணுவான்னு சொன்னார். யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறவர் தேவ பிள்ளைகளுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர்களுக்கு 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறதுன்னு தெரியாதான்னு கேட்கிறார். தேவன் பரலோகத்தின் தேவன் ஆவியாய் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி தேவ சித்தத்தை அறிகிற அறிவை அவர் நமக்கு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 2:9-10 சொல்லுகிறது, ஆமா தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது கண்ணு காணல, காது கேட்கல, அது மனசுல தோன்ற தேவனோ தம்முடைய ஆவியினால எல்லாவற்றையும் நமக்கு வெளியாக்கினார், வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து வந்தா 1 கொரிந்தியர் 2:12 சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அந்த ஆவியினாலே ஆவிக்குரியவளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 2 ஆவி இருக்கு, ஒன்னு பரலோகத்திலிருந்து வர்றது, இன்னொன்னு பூலோக
பரலோகத்துல செயல்படுறது. பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தோம், உனக்கு பரலோக தரிசனம் வந்திருக்கணும், பரலோக வெளிப்பாடு வந்திருக்கணும், பரலோக சிந்தை வந்திருக்கணும், உலகத்துக்கு எதிரான சிந்தை வந்திருக்கணும். 1 யோவான் 2:15 சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா பரலோக பிதாவுக்கு அன்பு கிடையாது. பரலோக பிதாவானவர் ஆவியா வந்து உனக்குள்ள வாசம் பண்ணனா நீ இந்த உலகத்தை நேசிக்க முடியாது. நீ உலகத்தை நேசிச்சா பரலோகத்தின் பிதாவாக தேவன் ஆவியா உனக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியாது. யாக்கோபு 4:4 சொல்லுது, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைந்தனா இருக்கிறான். உலக சிநேகம் உள்ளவனுக்குள்ள பரலோக ஆவி இருக்க முடியாது. பரலோக ஆவி இருக்கிறவனுக்குள்ள உலக சிநேகம் இருக்க முடியாது. அது ஒண்ணுக்கு எதிரா இருக்கு. உலக சாபத்துக்கு வச்சாச்சு. 2 பேதுரு 3:7-13 வரை உள்ள வசனத்துல இப்ப இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகிறது. 13ஆம் வசனத்துல தேவனுடைய நீதிவாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம்னு சொல்றார். தேவன் தீ கொளுத்த வச்சிருக்க உலகத்தை நீ நேசிச்சா உனக்குள்ள பரலோகத்தின் ஆவி கிடையாது. உனக்குள்ள உலகத்தின் ஆவி இருக்கிறது. 1 யோவான் 4:4-5-6 வசனத்துல வந்தா அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவங்க பேசுவாங்க. தேவனை அறிஞ்சவன் தேவனுக்கு ஆமா தேவனை அறிஞ்சவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதனால தேவ ஆவி என்னதுன்னு சத்திய ஆவி என்னதுன்னு வஞ்சிக்கிற ஆவி என்னதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றார். ஒன்னு பரலோகத்திலிருந்து வந்த ஆவி, இன்னும் பூலோகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற ஆவி. எந்த ஆவி யாருக்குள்ள இருக்கோ அந்த ஆவிக்கு ஏற்றவில்தான் அவன் பேசுவான், அதை சிந்திப்பான், அப்படிதான் நடப்பான். நீங்க தெளிவா இருந்தா நல்லது. உங்களுக்குள்ள இருக்க ஆவி என்னது, அது என்ன அறிவை தந்தங்கிறது நீங்க புரிஞ்சிருக்கணும். ஒண்ணு புரியணும், உலகம் பிசாசுக்குள்ள கடந்தா, மனுஷன் பிசாசுக்குள்ள கடந்தா இந்த மனுஷ வழக்கத்தின்படி நாம் ஒரு நாளும் வாழ முடியாது. அதனாலதான் லேவியர் 20:26 சொல்லும் போது நீங்கள் மற்ற ஜாதிகளை விட்டு நான் பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுவார். மற்ற வழியில நடக்க முடியாது. எபேசியர் 4:17 வாசிக்கும் போது மற்ற பிரஜாதியார் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீ நடக்க முடியாதுன்னு சொல்லுவார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே நீ குற்றமற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி இருக்கு. யாக்கோபு 1 கடைசி வசனம், உலகத்தால் கரைபடாதபடி காத்து கொள்ளுகிறதா தேவனுக்கு முன்பு சுத்தமான பக்தின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. பரலோக பிதா சித்தம் செய்தியா பூலோக பிதா சித்தம் செய்தியாங்கிறது நீ தெளிவா உணர்ந்திருக்கணும். ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக மனசு புதுசாவணும். பரலோக தேவன் யார், அவருக்கு பிரியமானது என்ன, பூலோக தேவன் யார், அவன் விரும்புறது என்ன, இதை வித்தியாசப்படுத்தி பார்க்க உனக்கு தெரியலன்னா எப்படி பரலோக பிதா நீ சித்தம் செய்ய முடியும்? பரலோக பிதா சித்தம் செஞ்சாதான் உனக்கு மனசு, உனக்கு ஆத்மா பரலோக தேவனுக்கு ஏற்ற ஒரு வடிவத்துக்குள்ள மறு ரூபமாக முடியும். 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகிறது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. ஆத்மா புதுசாவணும், தேவ சாயலுக்கு ஏற்றபடி புதுசாவணும். உலக சாயலுக்கு ஏற்றபடி கிடையாது, சாத்தானுடைய சாயலுக்கு ஏற்றபடி கிடையாது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களில் ஆயிருக்கணும்னு சொல்லி அதை பிலிப்பியர் 2:5 சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் குணத்துக்கு சாயலுக்கு ஏற்ப, தேவ சாயலுக்கு ஏற்ப நீங்கள் புது மனிதர்களாய், அதாவது உங்களுடைய ஆத்மா புது மனிதர்களாய் மாற வேண்டியது அவசியம். எபேசியர் 4:22 முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் உலகத்துக்குரிய இச்சைகளாலே கெட்டு போற பழைய மனுஷனை களைஞ்சு போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சர்சிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீ அணிஞ்சு கொள்ள, இல்லைன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா.
அதான் சொல்லிட்டேன், உங்க ஆராதனை, உங்க பாட்டு, உங்க ஜெபம் நல்லதுதான். ஆனா உனக்குள்ள பரலோக தேவனுக்குள்ள சாயல் வரல, சிந்த வரல, தகுதி வரல, கனி வரலன்னா அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா பரலோக ராஜ்யமும் பூலோக ராஜ்யமும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக இருக்கு. மனுஷருக்கு முன்பு மேன்மையா எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பு அருவருப்பா இருக்கிறது. ஆண்டவர் அழகாய் கற்று தந்திருக்கிறார். ஆகையினால்தான் தேவ பிள்ளைகள், தேவ ஆவியை பெற்றவர்கள் இந்த உலகத்துக்கு வேறுபட்டு ஜீவிக்கிறாங்க, வேறுபட்டு ஜீவிக்கிறாங்க. அவங்க உலக வழக்கத்தாறு மாதிரி பேச மாட்டாங்க, உடுக்க மாட்டாங்க, மற்ற காரியங்கள் செய்ய மாட்டாங்க. எல்லாம் தலைகளா இருக்கும். உலகம் ஒரு திசையில போனா இவங்க மறு திசையில போவாங்க. அதாவது இந்த உலகம் அழிவுக்குரிய காரியங்கள் எல்லாம் கலர் அடிக்குது, பெயிண்ட் அடிக்குது, கலர் லைட் போடுது. பிரசங்கி மாதிரே தலைக்கு டை அடிச்சுட்டு வந்தா பின்ன மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அழிவுக்குரியவைகளை அழியாதவைகள் போல காட்டுகிற ஒரு மோசடி காலத்தில் இருக்கிறோம். நீங்க பல கவர்ச்சியான காரியங்களை பார்க்கறீங்க, பல ஆச்சரியமான காரியங்களை பார்க்கறீங்க. ஆனா மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கிறான், பாதி வயசுல செத்துக்கிட்டு இருக்கிறான், பாஸ்டர் மாதிரி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ், இன்னைக்கு காலையிலையும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போதகர் இறந்து போனார் என்று எனக்கு செய்தி வந்தது, பேஸ்புக்ல வருது. வயசுக்கு சம்பந்தம் இல்லைங்க, எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கிறோம். உலகம் பெயிண்ட் அடிக்குது, கலர் அடிக்குது, ஆடம்பரம் பண்ணுது, பெருமை அடிக்குது, படம் காட்டுது. 24/7 கள்ள கவர்ச்சி ஓடிட்டு இருக்கு. மனுஷன் செத்துக்கிட்டே இருக்கிறான். நான் செத்துக்கிட்டே இருக்கேனே, நான் எங்க போவேன், எங்க போறேங்கிற உணர்வு மனுஷனுக்கு இல்லாத அளவு இப்ப பிரசங்கி மாதிரி அப்படிதான் கொண்டு போறாங்க உலகத்தை. தேவன் அருவருக்கிறது காரியங்களை. அதாவது ஏசு சொல்லுவார், யோவான் 16 வசனத்துல வரும்போது அவர் சொல்ற 17-14 வசனத்துல வரும்போது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொன்ன அந்த வசனத்தை நாம அங்க வாசிக்க முடியும். நான் உலகத்தான் அல்லன்னு ஆண்டவர் சொன்னா நீங்கள நான் எப்படிங்க உலகத்தாரா இருக்க முடியும்? யோவான் 7:7 சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனால இல்லையா? அது என்ன பகைக்குது? நீ உலகத்தோடு ஒட்டி உறவாடி சாத்தானுக்கு ஜால்ரா அடிச்சு தேவன் சபிச்ச உலகத்தை சாத்தான் ஏமாத்தி. வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுது, உலகம் முழுவதையும் மோசம் போக்கிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பு, அந்த மோசம் போக்கிற பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு ஜால்ரா அடிச்சு வாழ்ந்தோம். எப்படி தேவ சித்தம் நீ செய்ய முடியும்? எப்படி தேவ சாயல் அடைய முடியும்? எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்? லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு உண்மை சம்பவம் சொன்னார் இல்லையா? 2 மனுஷர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஒருவன் ஒரு ஐஸ்வர்யவான், 16-19. ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் லாசரு. 2 பேரும் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? ஒருவன் அன்னதினம் சம்பிரமமாய் சுகபோகமாய் வாழுகிறான், இன்னொருவன் தெருவிலே பிச்சைக்காரனாய் வாழுகிறான். அதாவது உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி இருக்கு இல்லையா? அது எல்லாம் உள்ளவனா தான் இந்த ஐஸ்வர்யவான் வாழுகிறான். நான் நினைக்கிறேன் அவன் நினைச்சிருப்பான், அவன் பழையற்பாட்டு மனுஷனால கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அதனால தான் பணம் தண்ணீரா வருது, ஆசீர்வாதம் நிறைய நிரம்பி வழியுது, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார்னு அவன் நினைச்சிருக்க முடியும். ஏன்னா கர்த்தர் ஒருவன் மேல் பிரியமாக இருந்தான், அப்படிப்பட்டதெல்லாம் அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில தான் அவங்க வாழ்ந்தாங்க. இப்ப லாசரு அந்த லூக்கா 28 உபாகமம் 28 முதல் 14 வசனத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய சாப விஷயம் எல்லாம் இந்த லாசருக்கு வாழ்க்கையில இருக்குதுங்க. அது அப்புறம் நீங்க வாசித்து பாருங்க. ஒரு நாள் வந்தது, 2 பேரும் கண்ண மூடுனாங்க. இங்கே ஆசீர்வாதமாய் ஆண்டவருடைய அருளை பெற்று இருக்கிறேன் என்று நினைச்சவன் பாதாளத்தில் அக்கினியில வேதனைப்படுறான். இங்க தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் ஆபிரகாமுக்கு பக்கத்தில் இளைப்பாடுறான். ஹல்லேலூயா! உலகத்துல நீங்க கற்பனை பண்றது மாதிரி, நீங்க இங்க இருக்கிறது மாதிரி கண்ண மூடல இருப்பேன்னு நீங்க யாரும் கனவு காணப்படாது. நேர தலைகளா இருக்கும். இந்த உலகத்தின் சூழ்நிலைக்கும் கண்ணை மூடின பிறகு நம்ம சந்திக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தம் கிடையாது. தலைகீழா இருக்கும், தலைகீழா இருக்கும். இங்க மேன்மையா எண்ணப்படுறவங்க அங்க அற்பமா இருப்பாங்க, இங்க அற்பமா எண்ணப்படுறவங்க அங்க மேன்மையா இருப்பாங்கிறத மறந்துடப்படாது. அல்ல, அதனால உலகத்துல வாழும்போது கண்ண
கண்ணை மூடின பிறகு நீ சந்திக்க கூடிய ஆண்டவருக்கு பிரியமா நடக்குதியா, உண்மை புத்தகமுள்ள ஊழியக்காரனே அவர் சொல்லுவாரா என்கிற எண்ணத்தோட போதத்தோட நடக்க பழகணும். உலகத்துல மனுஷன் மதிக்கிற மாதிரி நீ வாழ்ந்தேன்னா நிச்சயமா பரலோகத்துக்கு நீ போயிட முடியாது. உலகத்தின் மதிப்பு மரியாதைக்கு நீ வாழ்ந்தேன்னா தேவன் கொடுக்கிற மரியாதை நீ வாங்க முடியாது. இது எதிரா இருக்கிறதுங்கிற உணர்வு மற்றவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். தேவ ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 2000 வருஷம் கடந்து இந்த புஸ்தகத்தை எழுதி கொடுத்தா இதை யாரும் வாசிக்கிறது கிடையாது, யாரும் வாசிக்கிறது கிடையாது. ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என் வேதத்தின் பிரமாணங்கள் நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமா எண்ணிருவாங்க. இதெல்லாம் தூர போட்டுட்டு வண்டியும் காரம் எடுத்துட்டு தென்னையடி மரத்தடி பனையடி புளியடின்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. கையில இருக்க வசனத்தை வாசிக்கிறது கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் கேட்கறது கிடையாது. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்றபடி நீங்க ஏன் செய்யாறதில்லைன்னு ஆண்டவர் கேட்டார். அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, அவர் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அவருக்குள் அதாவது இந்த நாட்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல வந்தா நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, சீஷராக்குங்க, எனக்கு சீஷராக்குங்கன்னு ஆண்டவர் சொன்னார். யோவான் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இயேசு அநேகரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனா இந்த நாட்கள்ல யாரையும் இயேசுவுக்கு சீஷராக்க மாட்டாங்க, இயேசுவுக்கு பக்தராக்குறாங்க. இயேசு ஆராதிச்சுட்டா போதும், ராத்திரியாக ஆராதிக்கணும், பகல ஆராதிக்கணும். சாப்பிடாம ஆராதிச்சா நீ குறுக்கு வழியில சொர்க்கத்துக்கு போயிடலாம். சிலுவ கள்ளிகளும் தான் பரலோகத்துக்கு போறாங்க. கள்ளத்தனமான கோட்பாடு. என்னங்க சொல்றீங்க? பரலோக ராஜ்யம்னா கள்ளமா இருக்க கள்ளிகளுக்கு ராஜ்யமா? அது ஆமா, மத்தேயு 13:43 சொல்லுது, நீதிமான் பிதாவின் ராஜ்யத்திலே, நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கள்ளமார் கள்ளிகளுக்கு ராஜ்யம் சொல்லல. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களில் சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் வாசிக்கிறோம். அது பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம், நீதிமான்களுடைய ராஜ்யம், கள்ளமர்க ராஜ்யம் கிடையாது. சில சபைகள் அப்படி சொல்லிட்டு இருக்கு. கள்ளம் பரதீசுக்கு போனோம். எங்க பரதீசுக்கு போனோம்? எந்த பரதீசுக்கு போனான்னு நான் கேட்கிறேன். இயேசு சொன்னார், இன்று என்னுடன் பரதீசில் இருப்பான்னு வார்த்தை இருக்கு. அன்னைக்கு இயேசு எங்க போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 21 வரை வாசிக்கணும். இயேசு பாதாளத்துக்கு போனார், காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், நோவா கால ஆவியில் இருந்த இடத்துக்கு போனார். நிச்சயா விசுவாச பிரமாணத்தில் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் சொல்லுவாங்க, அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் தானே சொன்னாங்க. பரதீசுக்கு போனாங்கன்னு அவங்க அறிக்கை பண்ணல. ஆனா அதே சபையார் தான் சில்வ கள்ளம் பரதீசுக்கு போயிட்டான்னு சொல்லுவாங்க. என்னங்க, இயேசுவே பரதீசுக்கு போல பாதாளத்துக்கு போனா அங்கதானே அவர் கூட்டிட்டு போயிருக்கணும். அது மேல் பாதாளம். பாதாளத்தில் 3 பகுதி இருக்கு. மேல் பாதாளம், மத்திய பாதாளம், தாழ்ந்த பாதாளம். மேல் பாதாளம் தண்டனை இல்லாத இடம். அதுல தான் ஒரு பகுதி ஆபிரகாம் இருந்த இடம். அது காவலில் உள்ள ஆவி அங்க இருக்கு. அதுக்கு தான் அந்த வார்த்தை போட்டிருக்கு. அல்லாம ஆமா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரி பவுல் சொல்றாருல்ல, 3ஆம் வானத்தில் பரதீசுக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அந்த மனுஷனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொன்னார்ல, பவுல் போயிட்டு வந்தார்ல, அந்த பரதீசுக்கு கள்ளமார் கள்ளிகள் போற என்ன இவங்களுக்கு கள்ளத்தனமான கூத்து. ஹல்லேலூயா. நான் புரியணும்னு நினைக்கிறேன் சொல்றது. கள்ளமா இருக்கும், கபடமா இருக்கும். இயேசுவன் மார்க்கத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. 1ஆம் கிளாஸ்லேயே கள்ளமார் கள்ளிகளுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போறான்னு சொன்ன அந்த மார்க்கம் எப்படிங்க உருப்படும்? இயேசுவன் வார்த்தை சீசன் ஆகணும்னு சொன்னா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ சிலுவை ஆராதிச்சா போறோம், இயேசுவை ஆராதிச்சா போறோம், நீ போயிடலான்னு சொல்றது கள்ள மார்க்கம் தானே. சீசர் ஆகுதல்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? யோவான் 13:11 ஓகே. முதலாவது நீங்கள் யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தா மெய்யாகவே என் சீஷர்களா இருப்பீர்கள் ஆண்டவர் சொன்னார். இயேசுவின் வசனத்தில் போதனையில நிலைச்சிருக்கிறதா சீஷத்துவம். யோவான் 13:15 நான் செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வச்சிட்டு போனேன்னு சொன்னார். இயேசுவின் மாதிரிப்படி வாழ்ந்தா அது சீஷத்துவம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது,
அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் மாதிரியை வச்சு போனார். இயேசுவின் மாதிரியில நடந்தா நீ அவருக்கு சீசன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இயேசு நடந்த மாதிரி நீ நடந்தா இயேசுவின் சீசன். புரியுதா? பேசணும். சீசர் ஆவல், தூயாவிய பெறல், பரிசுத்த ஆவியினால் உண்டார வெளிப்பாடு வரல், பரிசுத்த ஆவியின் கனி வரல். ஆவியின் கனி சொல்லி இருக்கு வரல். மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான்னு சொல்லி இருக்கு. எலும்புக்கும் சதைக்கும் விதைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒன்னை என்னை கூப்பிடல. நடக்காது. சாவு வரும். எப்ப வரும் தெரியாது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாயின்னு சொல்லி நம்பிக்கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு குறித்து ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே, இன்று இரவு நீ நினைச்சிருக்காம செத்து போனா நீ சேர்த்தது யாருடையதாக கேட்டார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? அது புகையை போல இருக்கிறது. நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது. தேவனுக்கு சித்தமானோ நாங்க உயிரோடு இருந்தோம் இதை செய்வோம்னு சொல்லணும். நாளை நடப்பது அப்போஸ்தலருக்கு தெரியாட்டா உனக்கு எப்படி தெரியும்? உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பான்னு உனக்கு யாரு சொன்னது? இயேசுவுக்கு பிள்ளையும் கிடையாது, பிள்ளைக்கு பிள்ளையும் கிடையாது. 33 வயசுன்னு ஒரு கணக்கு. ஸ்தேவான் கல்லறிஞ்சு கொல்லப்படுறான். நாளை நடப்பது தெரியாது. பத்திரிகை தினத்தந்தி பத்திரிகை எடுத்து படிச்சு பாரு. எத்தனை வயசுல உள்ளவையெல்லாம் செத்துருக்கா வேணும். எங்கோடியும் வாழணும், எப்படியும் போகணும். செத்த பிறகு விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டுன்னு உலக மங்கடன் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடணும். உலகத்துல இருக்கிறது வரைக்கும் விண்ணகத்தை பற்றி பேச்சே கிடையாது, மூச்சு கிடையாது, சிந்தனை கிடையாது, ஆசை கிடையாது, வசனத்தை வாசிக்கிறது கிடையாது. செத்த பிறகு பிள்ளைகள் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சா அது உலகம் எல்லாம் விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு. அவர் செல்போன்ல சொன்னாரா 3 வருஷம் சொர்க்கத்தில் இருக்கேன். ஆமா, இது நடக்கக்கூடிய காரியமான்னு கேட்கிறேன். பொய்யனும் பொய்க்கு பிதாவாகிய பிசாசு வெளிப்படுத்தல். ஆமா, 9, 12, 9 சொன்ன மாதிரி மோசம் பார்க்கிற பிசாசுக்கு அப்படி இல்லை. இந்த ஆளுவலம் இந்த உலகத்துல இருந்துட்டு செத்த பிறகு அடக்காராதல் நடத்தி எந்த சொர்க்கத்துக்கு போப்பாரா நீ? எந்த சொர்க்கத்துக்கு போப்பாரா நீ? நடக்காத காரியம். அநேகர் நினைக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவன் கிரியைக்கு தக்க நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொன்னா இந்த கள்ளமா இருக்க கள்ளிகளுக்கு நிலைமை என்ன ஆகும்னு நீங்க முடிவெடுக்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மாம்சத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிக்க வேண்டி வந்தோம். கள்ளமா இருக்க கள்ளிமார்களுக்கு நிலைமை என்ன ஆகுங்கிறத நீங்க இப்பளே யோசிக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, இயேசு தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி என்று எங்களுக்கு 42வது வசனத்தில் இயேசு தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்கும்படி அந்த இயேசு எங்களுக்கு கட்டளையிட்டாருன்னு அப்போஸ்தலர் சொன்ன. இவனெல்லாம் என்ன பேசுறா, என்ன கேட்கிறா? நீ கையில இருக்க பைபிளை படிச்சு மனம் திரும்பி குணப்பட்டு உங்கள் பாவங்கள் நிவர்த்தி ஆகும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படு, மனம் திரும்பி குணப்படு. நீ புதிய சிருஷ்டியா மாறணும். கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் புதிய சிருஷ்டின்னு சொல்லி இருக்கு. அவன் குணம் மாறி இருக்கணும், பரலோக சிந்தை வந்திருக்கணும். மத்த 6:20-21 உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன் இருதயம் இருக்கும். சாவறது வரைக்கும் உலகத்திலே மனசுல வச்சுக்கிட்டு செத்த பிறகு மந்திரவத்தை காட்டி அவனை பரலோகத்துக்கு கொண்டு போனோம். உலகத்துல இருக்கவளே பரலோக சிந்தை உலகத்துல கிடையாது, பரலோக ஆவி உனக்குள்ள கிடையாது, பரலோக சித்தத்தை பற்றி அறிவு கிடையாது, அதை பற்றி ஒரு சிந்தனையும் கிடையாது. எப்படி பரலோகத்துக்கு போவாய்? ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யாத ஒரு பேலும் பரலோகத்துக்கு வரமாட்டான். நீங்க நினைச்சிடலாம், இவ்வளவு கோடி மக்கள் இப்படித்தானே பிரசங்கியாரு வராவ. டேய், இத்தனை கோடி இல்ல, எத்தனை கோடி போனாலும் ஏன்னா படைச்சவர் அவரு பார்த்துக்க, அவருக்கு இதெல்லாம் தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, இடுக்கமான 7ஆம் அதிகாரம் மத்தேயுவாம், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வகை தேடுங்க, கேட்டுக்கு போற வாசல் வழி விரிவும் வழி விசாலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. 13
13:7-13. இது இடுக்கமான வாசல், இது ஊருக்கு 1, வம்சத்துக்கு 2. இது கொஞ்சம் பேர் தான் போவாவ. எல்லார்ட்டையும் சொன்னாலும் பெருசங்கியார எங்களுக்கு உபதேசம் வேண்டாம் பண்ணாண்டா, ஒரு செபம் வேண்டாம் பண்ணுங்க, ஆமா உபதேசம் ஒன்றும் வேண்டாம். அப்போ போயிட்டே இரு. பரலோக தேவனுடைய உபதேசம் வேண்டாம்னா பரலோக ராஜ்யமும் உனக்கு வேண்டாம். ரொம்ப கவனமா இருந்துங்க. பரலோக தேவனுடைய சித்தம் செய்யலான்னு நீங்க நிதானிச்சு பார்க்கணும். உங்க ஆத்மா உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட வேண்டும். அவனுடைய நாமத்தை நான் கருக்கி போடாம பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர் முன்பாகவும் நான் அறிக்கை பண்ணுவேன். பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணது நம்ம பாஸ்டர் மாதிரி கிடையாது. பாருங்க, உங்க ஸ்தாபன தலைவர் மாதிரி பிஷப்புகள் ஒருத்தன் அங்கே வரமாட்டான். இயேசுக்கு முன்னால நிற்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கும்போதே இயேசு என்ன சொன்னாரோ அதுபடி நீ வாழ்ந்திருக்கணும். அவருக்கு சீசனா மாறி இருக்கணும். அவருடைய அடிச்சுவட்டில் நடந்திருக்கணும். ஏசப்பா டேடி மம்மின்னு சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு அவர் நேரத்தையே சொல்லியிருக்கார். அவர் சொன்னதை செய், அவர் வழியில நட, அவருக்கு வாழ்க்கை முறையில் மாறட்டு. 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுது, மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கிடவும். பரிசுத்தம்னா என்னன்னு தெரியுமா? அது ஆமா, மத்தேயு 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் நானே இருக்கணும். உலகத்தில் படிச்சிருக்கலாம், பணம் சம்பாதிச்சிருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், கடைசியில் உனக்கு கிடைக்கிறது ஒரு மலர் வளையம். மறந்துடப்படாது. கொஞ்சம் மாலையும் மலர் வளையம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது வராது. இவனு பேசுகிற கள்ள சாட்சி ஒன்று அங்கே வராது. நீ கண்ணை மூடன பிறகு ஆண்டவர் சொல்வார், மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தாரேன். உனக்கு மலர் வளையம் போதோம்னா மலர் வள வழியிலே போ. ஜீவ கிரீடம் வேணும்னா ஜீவ கிரீடம் தரப்போற இயேசு சொன்ன செஞ்ச வழியிலே நடக்க பார். வெளிப்படுத்தல் 21:4 சொல்லுது. அவருடைய ஓகே 1 படிச்சா 21:1 படிச்சா, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிற்று, பழ சிறந்த இடம் காணல். 3ஆம் வசனத்தில் தேவனும் தேவ பிள்ளைகளும் ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. 4ஆம் வசனத்தில் அவருடைய கண்ணீர் யாவே நான் துடைப்பேன். இனி மரணம் கிடையாது, இனி வருத்தம் கிடையாது, இனி ஆமா எல்லாத்தையும் நான் புதுசாக்குறேன். உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போன எவனாவது சொன்னா நிச்சயமா நீ நம்பாது. உனக்கு துக்க நாட்கள் முடியணும்னா நீ சொர்க்கத்துக்கு தான் போனோம். அதான் கண்ணீர் யாவையும் துடைப்பாருன்னு சொல்லியிருக்கு. இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது வர காலையில் தொடச்சா சாயங்காலம் அழணும், இன்னைக்கு தொடச்சா நாளைக்கு அழணும். இது சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, தீ கொடுக்க வச்சிருக்கு. இங்க துக்க நாட்கள் முடியும். அதனால தான் கண்ணீர் யாவையும் துடைக்கிறதுக்கு ஒரு புதிய ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். வெளிப்படுத்தல் 22:3 சொல்லுதில்ல, இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அங்க இருக்கும். பரலோகத்துக்கு போனா ஆட்டுக்குட்டியார் சிங்காசனத்துக்கு முன்ன போய் நின்னா, நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிச்சு போய் நின்னாதான் உன் துக்க நாட்கள் முடியும். ஆகையினாலே இந்த உலகத்தில் வாழும்போது மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, பிறகு என்ன உயிரோட வச்சனா சோற தருவார், இல்லைன்னா சாவு. அவ்வளவுதான், வழி கிடையாது. அவர் கொன்ன எடுத்ததுதான். நீ கத்தி கதறி ஒன்னும் செய்ய முடியாது. இங்க இருக்கும்போதே தேவ சித்தம் செய்யணும். அது யோவான் 15:1 கன்னி கொடுத்தா வைப்பேன், இல்லைன்னா வெட்டி போடுவேன். கன்னி கொடுத்தால் வைக்கலாம், இல்லை என்றால் வெட்டி போடலாம் என்று சொன்னான். எல்லாம் வசன பேசல தான் நிற்கிறேன், எனக்கு சமயம் முடியுது. அதனால முதலாவது தேவராஜ்யம் தேடு, தேவ சித்தம் செய், தேவ ஆவியினால நிரப்பப்படு. தேவ அங்கீகாரம், ஒரு காரியம் சொல்றேன், வந்துகிட்டே இருக்கும், சமயம் இல்லை. அது அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. தேவனுக்கு யார் யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுக்குள்ள தேவன் ஆவியா வாசம் பண்ணி சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 15:8 சொல்லுகிறது, இருதயங்களை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை வேணும்னு நீங்க எபேசியர் 4:30 சொல்லுது. மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் சொல்லுது. 1
13 எபேசியர் வந்தா என்ன சொல்லுது? நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடணும். நீ நான் தேவ பிள்ளையாக்கன்னு சொல்லுதெல்லாம் ஈடுபடாத பார்த்துக்க. அந்த தேவன் சொல்லணும் நீ என்னுடைய பிள்ளை. அல்ல, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளைன்னு யார் சாட்சி கொடுக்கணும்? பரலோகத்தின் தேவன் கொடுக்கணும். ஆவியாய் வந்து சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கே ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ள வந்து ஒரு தெளிவுக்குள்ள வரு. நீ வந்து ஒப்பு கொடு. இனி மீதி இருக்கிற நேரம், ஆண்டவரே நான் பிதாவின் சித்தத்தின் எல்லைக்குள்ள வந்து சித்தம் செய்யணும், பிதாவின் ராஜ்யத்துக்கு போகணும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோட ஒப்பு கொடு. தலையை தாழ்த்துறீங்களா? தலையை தாழ்த்துறீங்களா? ரீமானா ஷகமா நரி ரபி கமா ரதகா அல்லேருகா மன ரபா ரிதி கமா ரஷ கமா ரஷ்.